10th ஸ்டாண்டர்ட் மேத்ஸில் ஃபஸ்ட்டு பாடம் உறவுகளும் சார்புகளும் பயிற்சி 1.6ல் 3வது கணக்கு பார்க்க போகிறோம்ப்பா. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத ஸ்டூடெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கப்பா. வாங்க கணக்குக்குள்ளே போகலாம். A = கணம் 1,2, B = கணம் 1,2,3,4, C = கணம் 5,6 மற்றும் D = கணம் 5,6,7,8 எனில் கீழே கொடுக்கப்பட்டவைகளில் எது சரியான கூற்று? A x C உட்கணம் B x D, B x D உட்கணம் A x C, A x B உட்கணம் A x D, D x A உட்கணம் B x A. சரியா? அதாவது 4 கணம் கொடுத்துருக்குறாங்க, எதுக்கு எது உட்கணும்னு கேட்டிருக்காங்க. சரியா? 4 ஆன்சர் கொடுத்துருக்காங்க, அதில் சரியான ஆன்சரை எழுத சொல்லியிருக்காங்க. சரியாப்பா? தீர்வு இப்படி உட்கணம் கொடுத்துருந்தாங்கன்னா இந்த கணக்கை ஃபுல்லாக செய்கிறது பெரிய கணக்காக வரும். சரியாப்பா? அப்போ இதுக்கு ஷார்ட்கட் மெத்தட் என்னென்னா, இப்போ பாருங்கள், ஆனால் பாருங்கள், A x C உட்கணம் B x D. A வந்து Bக்கு உட்கணமானு பார்க்கணும். சரியா? A கணம் 1 2, B கணம் 1 2 3 4. அப்போ A வந்து Bக்கு உட்கணம். சரியா? அப்போ சரியாக இருக்குது. இப்போ C வந்து Dக்கு உட்கணமானு பார்க்கணும். Cயில் என்னப்பா கொடுத்துருக்காங்க? 5,6 கொடுத்துருக்காங்க. Dயில் 5,6,7,8 கொடுத்துருக்காங்க. அப்போ Dயில் சியோட உறுப்புகள் உட்கணமாக இருக்கா? அப்போ C வந்து Dக்கு உட்கணமாக இருக்குது. அப்படின்னா A x C B x Dக்கு உட்கணமாக இருக்கும். சரியாப்பா? அப்போ இந்த ஆன்சர் தான் சரியாக இருக்கும். இது ஃபஸ்ட் ஆன்சரே சரியாக இருக்கிறனால நம்ம அடுத்த ஆன்சருக்கு போக தேவையில்லை. சரியாப்பா? அதை தான் கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள். A உட்கணம் B கரெக்டாக இருக்குது, Bயில் உள்ள உறுப்புகள் Aயில் இருக்குது. அதே மாதிரி C உட்கணம் D, Dயில் உள்ள உறுப்புகள் Cயில் இருக்குது. சரியா? அப்படின்னா A x C உட்கணம் B x D. இப்போ ஆன்சர் எந்த ஆன்சர் கரெக்டு? ஃபஸ்ட் ஆன்சர் தான் கரெக்ட். சரியாப்பா?